இன்னைக்கு நம்ம சிக்கன் ஸ்பைசி கிரேவி செய்ய போகிறோம். டேஸ்டியான கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி வறுத்து அரைச்சி சிம்பிளாக முடிக்கிற மாதிரி செய்ய போகிறோம். நம்ம வெங்காயம் தாளிப்பு இல்லாமல் இதை அரைச்சிட்டு வந்த விழுதுகளையும் நம்ம சேர்த்து கிரேவி செய்யணும். ஈஸியாக இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரம் எடுத்தாச்சு. நம்ம ஆயில் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க, சிறிதளவா. வெள்ளைப்பூண்டு ஒரு 4 பூண்டு, குருமிளகு கொஞ்சம், பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜாதிபத்திரி இதெல்லாம் சிறிதளவாக எடுத்துக்கோங்க. ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா வதங்கட்டும். வதங்கிருச்சு. இப்போ ஒரு 5 முந்திரி சேர்த்திக்கலாங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சூட்லேயே நம்ம மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம். பாத்திரத்தை எடுத்தாச்சுங்க. நம்ம பால் சேர்த்திக்கலாம். ரெண்டு கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது கூட சிக்கனை சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். பாருங்க, நல்லா தண்ணி விட்டுருச்சு. இது கூட நம்ம அரைச்ச விழுதுகளை சேர்த்திக்கலாம். இது கூட தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வதக்க தேவையில்லைங்க. நம்ம இந்த அரைச்ச விழுதுகளே போதுமானது. கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க. சேர்த்திக்கலாங்க. அளவான தண்ணி ஊற்றிக்குங்க. அதிகப்படி தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க. நம்ம மூடி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வருது. இது நல்லா திக்கான கிரேவி கண்டிஷனுக்கு நம்ம ரெடி பண்ணணுங்க. நல்லா திக்கான கண்டிஷனுக்கு வரணுங்க. பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்குங்க.